அன்பியும் யூடியூப் இல்லந்தோறும் இறைசாட்சி, உள்ளந்தோறும் மகிழ்ச்சி. அமைதி என்பது நாம் மீண்டும் மீண்டும் செய்ய வேண்டிய ஒரு தேர்வு. இளைஞர்கள் வெறும் அமைதியை பெறுபவர்களாக மட்டுமே இருக்க விரும்பவில்லை, அதை கட்டியெழுப்புவதில் அவர்கள் அதிகமான ஒரு பங்களிப்பை கொடுக்க விரும்புகின்றனர். பாக்ஸ் கிறிஸ்டி அமைப்பின் இளையோர் மன்றம், அமைதி என்பது நாம் மீண்டும் மீண்டும் செய்ய வேண்டிய ஒரு தேர்வு என்று நாங்கள் உறுதியாக நம்புகிறோம். அமைதி என்பது ஆயுதங்களற்ற ஒன்று, அது செயல்திறமுடையது மற்றும் வன்முறையற்றது. நற்செய்தியின் செய்தி வெறும் வார்த்தைகள் மூலம் அல்ல, செயல்கள் மூலம் அமைதியை கொண்டு வருவதாகும் என்று கூறியுள்ளது பாக்ஸ் கிறிஸ்டி எனப்படும் அனைத்துலக கத்தோலிக்க அமைதி இயக்கத்தின் இளையோர் மன்றம். இந்த வார்த்தைகளுடன் 2025 உலக ஒன்றுகூடலின் போது உருவாக்கப்பட்ட பாக்ஸ் கிறிஸ்டி இளையோர் மன்றத்தின் இளைஞர்கள் உலக அமைதி நாளை முன்னிட்டு திருத்தந்தை 14ஆம் லியோ அவர்கள் வழங்கியுள்ள செய்திக்கு பதிலளிக்க முனைந்துள்ளனர். வரும் மாதங்களில் புதிதாக நிறுவப்பட்ட இந்த இளையோர் மன்றம் இளைஞர் கண்ணோட்டத்தில் பாக்ஸ் கிறிஸ்டி என்ற அனைத்துலக கத்தோலிக்க அமைதி இயக்கத்தின் பணியை முன்னெடுத்துச் செல்ல ஒன்றிணைந்து செயல்படும் என்றும், அகிம்சைக்கான பாலங்கள் மற்றும் செயல்முறைகளை உருவாக்குவதில் ஒன்றிணைந்து செயல்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் இளைஞர்கள் வெறும் அமைதியை பெறுபவர்களாக மட்டுமே இருக்க விரும்பவில்லை, அதை கட்டியெழுப்புவதில் அவர்கள் அதிகமான ஒரு பங்களிப்பை கொடுக்க விரும்புகின்றனர் என்றும் மன்றம் கூறியுள்ளது. இந்த அன்பியம் யூடியூப் சேனலை நீங்கள் ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. விஷ் யூ ஆல் தி பெஸ்ட்.